கோழி பண்ணை வச்சோம், கோழி பண்ணை வச்சு நிறையா கோழிகள்லாம் வளர்த்தோம். ஆனால் மார்க்கெட்டும் பண்ணோம். இருந்தாலும் என்னால் அதிகமாக இல்லைனா ஒரு கணிசமாக கூட லாபமோ ஒரு வருமானமோ பார்க்க முடியலையே. நான் என்னதான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கே உண்மையாக புரியல. செட்டு அமைக்கிறதுக்கு இவ்வளவா? அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் குறைஞ்சது 2 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்கே செட்டு போதும் போதும் எல்லாம் ஒரே செட்டு தானே. இப்படி கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, கோழி பண்ணையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, நாம செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறுகளால் நம்ம எதிர்பார்க்குற அளவு வருமானமும் சரி, எதிர்பார்க்குற அளவு உற்பத்தியும் சரி நம்மளால் பெற முடியாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? டூஸ் ஒரு புறம் இருந்தாலும் டோன்ட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ஒரு விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறது இருந்தாலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கல்ல, எனக்கு வருமானம் இல்லை, நிறையா உற்பத்திலாம் பண்ணுறேன், ஆனால் ப்ராப்பராக இன்கம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு கோழி பண்ணையிலேருந்து அதிக அளவில் வருமானங்கள், அதிக அளவில் பெருக்கங்கள் வந்து கிடைச்சிருக்க. சரி வாங்க, என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ். உங்களுடைய சூர்யா தான் வந்திருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவின் மூலமாக ஒரு புது வரவா நம்மளுடைய சேனலுக்கு அப்படி என்ட்ரி ஆகுறீங்கன்னா மறக்காம வந்த கையோட சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மறக்காம உங்களுடைய இல்லம் தேடி உங்களுக்கு வரும். இந்த கோழி பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிட்டிக்கு நடுவில் கோழி பண்ணையை வந்து வைக்காதீங்க. அதாவது ஒரு நகர்ப்புறத்தை ஒட்டியே கோழி பண்ணையை வந்து அமைக்காதீங்க. நகர்ப்புறத்துலேருந்து கொஞ்சம் தாண்டி அவுட்டர் ஏரியாவில் உங்களுடைய வேளாண் நிலத்தில் தாராளமாக கோழி பண்ணை அமைங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கும்போது கோழி பண்ணை நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ்னாலேயே நம்மளுடைய வளர்ப்பு கோழிகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து சில நோய்கள், சில தொற்றுக்கள்லாம் ஏற்படுறதுக்கான பாதிப்பும் இருக்குது. அதனால மக்களுக்கும் கோழிகளால் பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது, கோழிகளில் இருந்தும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவுட் சைட் ஆஃப் த சிட்டியில் கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு அரசு தரப்புலேருந்து அறிவுறுத்துதலும் சரி, அந்த மானியங்கள், இப்போ ஷெட் அமைக்கிறதுக்கான மானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது அவுட்டரில் உங்களுக்கான இடம் இருந்தால் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே கோழி பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னா அவுட்டரில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் முதல் வரணும். அதே மாதிரி இந்த கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஷெட். அதாவது இந்த கோழிகளை அழகாக உள்ள அப்படி வச்சுக்கிறதுக்கு ஷெட்டு வேணும். ஏன்னா ஷெட்டு இருந்தால் தான் மழை, வெயில், காற்று இந்த மாதிரி எல்லா பருவநிலைக்கு ஏற்ற மாதிரியும் கோழிகளை நம்ம வந்து பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்க முடியும், வளர்க்க முடியும், வளர்த்து அதன் மூலமாக நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்க முடியும். இப்போ இந்த ஷெட் அமைக்கிறதுலையே நாம காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். உதாரணமாக இப்போ ஒரு ஷெட் அமைக்கிறதுக்கு 5 6 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா தரமாக, நல்ல எல்லா விஷயங்களோட ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஷெட் அமைக்கணும்னா, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதே ஃபெசிலிட்டி தானே இந்த பொருள், அதாவது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஷெட்டில் இருக்குது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். இப்போ 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஷெட்டை நம்ம ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து ஷெட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு அந்த ஷெட்டானது ஒத்துழைக்காது. இப்போ வெயில் அடிக்கும் போது அதிக வெயிலை வந்து உள்ள கோழிகளுக்கு கொடுக்கும், மழை தண்ணியானது வடிஞ்சு அப்படியே நம்மளுடைய ஷெட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் ஷெட் அமைக்கிறதுல எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ அதிக அளவில் நான் வந்து ஷெட்டு போடுறதுனால எனக்கு என்ன பயன்? ஏன்னா கோழிகள்லாம் ஒரு சீசனில் வளர்ந்து முடிச்சிருச்சு அப்படின்னா குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் நான் வந்து சும்மா தானே இருக்கணும். அப்போ அந்த ஷெட்டை நான் என்ன பண்ணுறதுங்கிற கேள்விகள் இருக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய குடோனுக்கு, விவசாய பொருட்களுடைய குடோனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆடு மாடு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பொருட்களை வளர்க்குறதுக்கு அந்த ஷெட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஷெட் அமைச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல பயன்களை தரும். ஸோ கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் ஷெட் அமைக்கிறது. ஸோ அப்பேற்பட்ட ஷெட் அமைக்கிற விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அரசு தரப்புல இருந்து அதுக்கு வந்து 50% மானியம் கூட தராங்க கோழி பண்ணையினுடைய ஷெட் அமைக்கிறதுக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த கோழி பண்ணையினுடைய ஷெட் அமைக்கிறதுக்கு தயங்காதீங்க. நல்ல தரமான விலையில் உங்களுடைய கோழிகளை வளர்க்கறதுக்கு ஷெட் அமைச்சு கொடுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோழி பண்ணைகளில் ஒரு கோழியோட உயிரிழப்பு கூட நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அந்த கோழி ஏன் உயிரிழந்துச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கா, நோய் தாக்கமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிசீஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இன்செக்ட் பைட்டிங்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத உடனடியாக நம்மளுடைய கால்நடை மருத்துவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அணுகி நம்ம அதன் மூலமாக தான் அடுத்தடுத்து அந்த நோயோ அந்த விஷயங்களோ மற்ற கோழிகள் கிட்ட பரவாமல் நம்ம வந்து தடுக்க முடியும். அதனால் ஒரு கோழி அப்படி உயிரிழந்தால் கூட அதை வந்து அப்படி சர்வசாதாரணமாக நினச்சிடாதீங்க. அது அப்படியே பரவக்கூடிய சூழலும் ஏற்படும். கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா 1 5 ஆகும், 5 20 ஆகும். இப்படி நம்ம அப்படி ப்ராப்பராக பராமரிச்சுட்டு வந்து இந்த கோழிகளோட உயிரிழப்பு நம்மளை வந்து நம்மளுடைய எதிர்கால லாபம் இருக்கு இல்லையா, அதில் நம்மளை ரொம்ப கணிசமாக கை வச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு கோழி உயிரிழந்தால் கூட அது ஏன் அப்படிங்கிற ரீசனை முறையாக டாக்டர்கிட்ட அணுகி தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கோழி பண்ணை வச்சிருக்கும் போது பிராய்லர் கோழிக்கு நாம தான் ப்ராப்பராக வந்து வேக்சினேஷன்லாம் கொடுக்கணும்.
இப்போ வேக்சினேஷன் கொடுக்குற சீசன், வேக்சினேஷன் கொடுக்குற டைமு இதெல்லாமே உங்களுக்கு தெரியலனா கூட நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி உங்களுடைய வெட்டினரி டாக்டர், உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட தாராளமாக டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்தந்த மந்தில் இந்தந்த பருவ காலத்தில் இந்தந்த மாதிரி ஊசிகள் போட்டால் மட்டும்தான் கோழி நல்லா சத்தா வளர்ந்து நல்ல எடைக்கு போகும், நல்ல பை ப்ராடக்ட்ஸை அதாவது முட்டைகளை வந்து அதை அடுத்தடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த தடுப்பூசி செலுத்துறதுலையுமே காம்ப்ரமைஸ் கூடவே கூடாது அப்படிங்கிறதையுமே இதுக்கு முன்னாடி கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களும் சரி, கால்நடை மருத்துவர்களும் சரி நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஒரு கோழி அதனுடைய குஞ்சு பருவத்திலிருந்து அடுத்தடுத்து மெல்ல வளர்ந்து ஒரு கறிக்கோழியாகவும் முட்டையும் போட்டு நமக்கு வந்து நிறைய வருமானம் வந்து கொடுக்குது. இப்போ இந்த கோழியினுடைய பராமரிப்பு செலவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தாலும் ஃபியூச்சரில் லேட்டரான் அதை வந்து சந்தைப்படுத்தும் போதும் சரி, அதிலிருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் முட்டையை நம்ம வந்து விற்பனை செய்யும் போதும் சரி, அதிலிருந்து நமக்கு அதிக அளவில் வருமானத்தை ஈட்டு தருது இல்லையா? அதனால அதுக்கு உண்டான பராமரிப்பு செலவுலையுமே நம்ம வந்து இவ்வளோ ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய செலவை வந்து குறைச்சிடக்கூடாது. இந்த ஊசி போடுற செலவாக இருக்கட்டும், அதுக்கு உண்டான உணவுப் பொருட்களை கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம வந்து குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் நல்லா வளர்ந்து நிறையா இருக்குது, கறிக்கோழிகளாகவும் சரி முட்டைகளாகவும் சரி நிறையா இருக்குது அப்படின்னா அதை சந்தைப்படுத்தும் போது எந்தெந்த டைமில் சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கோழி பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தீபாவளி டைமில், நியூ இயர் டைமில், இந்த மாதிரியான டைமில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிக அளவு கோழிகளை சந்தைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ஆடி மாதம், புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம் இந்த மாதிரி தமிழில் வரக்கூடிய இந்த 3 மாதங்களில் நீங்கள் கோழியினுடைய பெருக்கத்தை, கோழியினுடைய உற்பத்தியை அதிக அளவில் ஏற்படுத்தி அந்த டைமில் சந்தைப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து லாபமானது கிடைக்காது. வருமானம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அந்தந்த டைமில் வந்து கன்சியூம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையானது குறைஞ்சிரும் இல்லையா? அதனால் அந்த கோழியை உற்பத்தி பண்ணி அதை சந்தைப்படுத்தும் போதும் இந்த சீசனை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுமே நம்மளுடைய கால்நடை மருத்துவர்களும் சரி, கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களும் சரி அவங்க நமக்கு அறிவுறுத்துறாங்க. இப்போ ஒரு கோழி பண்ணையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு எப்பத்திலிருந்து நான் வந்து வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சராசரியா ஒரு கோழி பண்ணையில நம்ம முன்கூட்டியே போட்ட செலவு இதெல்லாம் எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து 2 to 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம கோழி பண்ணையில இருந்து லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியும். நாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட போட்ட காசு மட்டும்தான் உள்ள இருக்கு, நம்ம கிட்ட அதுல இருந்து இன்னும் வருமானமோ லாபமோ எடுக்க முடியலையே அப்படிங்கிற மைண்ட் செட்ல உடனடியாக டிராப் பண்றதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் தேடுவோம். அதனால சராசரியா ஒரு கோழி பண்ணையிலிருந்து நம்ம வருமானம் ஈட்டுறதுக்கே நமக்கு 3 வருஷம் தேவைப்படுது அப்படிங்கிறதுமே சொல்றாங்க. அதே மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இயர் பை இயர் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லாபமும் உங்களுடைய வருமானமும் ஏறுமுகத்துல தான் போகுமே தவிர அதுல இருந்து குறையவே குறையாது. அதனால கோழி பண்ணை அமைக்க போற நபரா இருந்தாலும் சரி, இல்ல கோழி பண்ணை இப்பதான் அமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற நபரா இருந்தாலும் சரி, நம்ம வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சராசரியா ஒரு கோழி பண்ணையிலேருந்து வருமானம் ஈட்டுறதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோழி பண்ணை அப்படிங்கிற அற்புதமான ஒரு பவுல்ட்ரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் தயாராகுங்க. ஸோ நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ் சேனல்லையுமே இதே மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமாக விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்ததாக உங்களை சூப்பரான ஒரு வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃப்ரீடம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாடா பாபாயோடு கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய், டேக் கேர்.